சில தினங்களுக்கு முன் அதிமுக தொண்டர்களிடையே முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்த சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியதாக தொலைக்காட்சியிலே பார்த்தேன். அதிர்ச்சி அடைந்தேன். இலவச பொருட்களை கொடுப்பதாக கூறிக்கொண்டிருந்த அதிலே பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். அம்மா அம்மா என்று தொடங்கிய கட்சியிலிருந்து வந்தவர் எவ்வாறு இப்படி பேசினார் என்று புரியவில்லை. பெண்களை உயர்வாக மதிக்கின்ற நாடு நம்முடைய தமிழ்நாடு. பெண்களுக்காக பல முன்னேற்றங்களையும் பெண்களை உயர்த்தி பேசுகிறார் எங்களுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். பெண்களின் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், சுய உதவி குழுவாக இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும், அனைத்திலுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எப்பொழுதுமே பெண்களை முதலிறுத்தி பார்ப்பவர் எங்களுடைய முதல்வர்களும் துணை முதல்வர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமாக. நாங்கள் பெண்களை அவ்வாறு மதிக்கின்ற இயக்கமாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆனால் பெண்களை தலைவியாக கொண்ட அதிமுக ஆட்சியிலிருந்து வந்த சி.வி. சண்முகம் எவ்வாறு இப்படி பேசினார் என்று புரியவில்லை. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் சி.வி. சண்முகருக்கு இவ்வாறு பேச தெம்பு இருக்குமா, திராணி இருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் இவ்வாறு பேசியதை அவருடைய தலைமை எடப்பாடி அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரா, ரசித்துக் கொண்டிருக்கிறாரா, அவரிடம் நடவடிக்கை எடுப்பாரா என்பது புரியவில்லை. சட்டமன்ற தொடர் இருப்பதால் எங்களுடைய மண்டல பொறுப்பாளர், மாவட்ட செல்லம் அங்கே இருக்கிறார்கள். வந்தருக்கு அவருக்கு சி.வி. சண்முகருக்கு தெளிவான கண்டனத்தையும் பதிலையும் கொடுப்பார்கள்.